ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேவோட எபிசோட் 38 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோட்ஸும் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லயே ஒரு வித்தியாசமான புட்டிங்கோட சாங் தான் காட்டுறாங்க. அதை நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி தான் ஒரு வித்தியாசமான சாங்க நம்ம ஹெல்டா பார்த்துன்னு இருக்கா. இந்த சைடு ஃபுரோச்சிக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவனோட வாழ்க்கை ரொம்ப ஆபத்துல இருக்கு. எப்போ வேணாலும் இந்த லார்ட் என்ன அவனோட ஆர்மியை கொண்டு வந்து இவனை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் ரொம்ப பயப்படுறான். நான் போன எபிசோட்ல தான் ஆள் வந்து அப்படி சொல்லியிருப்பான். அதனாலேயே இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. இந்த சைடு ஹெல்டா வர அந்த வித்தியாசமான சாங் கேட்டு இருப்பாளா. அங்க வந்து இவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா ஹெல்டா, உனக்கு பயமா இல்லையா? லார்ட் என்ன எதோ சொல்லி பயமுட்டி இருக்கான். இது உன்னோட பிரச்சனைப்பா, நான் என்ன பண்றது? அவன் உன்னை மிரட்டினா அதை நீ தான் பாத்துக்கணும். என்ன எதுவுமே பண்ண முடியாது. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே அந்த டாக்டர் பொண்ணு வந்து சொல்றான், லார்ட் பிஎல்செபப் எழுந்துட்டாரு, சீக்கிரமா வாங்க. அங்க போய் பார்த்தவனே இவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா பிஎல்செபப் அங்க பேசுது. ஆமா மட பசங்களா, என்ன நீங்க ரொம்ப ஆச்சரியமாகறீங்க? என்ன பார்த்ததே இல்லையா என்ன? இதை பார்த்துதான் அவங்க இன்னமும் ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா பேசுறது பிஎல்செபப் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஓகா. தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்களோட பாடி அப்படியே சுவிட்ச் ஆயிட்டு இருக்கு. கையில பார்க்கும் போது தான் அங்க ஓகா தூங்கின்னு இருக்கானா. இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட, நான் அங்க தூங்குறேன், என்னோட கை எதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு? இதனால அவன் ஒரு மாதிரி கடுப்பாகிறான். நெக்ஸ்ட் சீன்ல இப்பதான் ஹெல்டா புரிய வைக்கிறான். இங்க வந்து ஒரு ஃபியூஷனை பண்ணீங்களே, அதனால உங்களோட பாடியும் உங்களோட மைண்டோ சேஞ்ச் ஆயிடுச்சு. உன்னோட பாடி சுவிட்ச் ஆனனால நீ வந்து இந்த உடம்புல இருக்க, லார்ட் பிஎல்செபப் அவர் அந்த உடம்புல இருக்காரு. இதனால ஆளு ரொம்ப கடுப்பாகிறான். அப்பனா நான் என்ன பண்றது? அதுக்கப்புறமும் நான் இதே மாதிரி தான் இருக்க போறேன்னா எப்பயுமே? ஆமா ஆமா, நீ வந்து என்ன யோசிக்கிற? அதாவது நான் வந்து அவனுக்கு சர்வ் பண்ணுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா இப்படி பேசும் போதே அவன் எழுதுக்கிறானா. அவன் பேண்ட்டை பார்த்தோனே அப்படியே அவுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்குது பிஎல்செபப் அது எதுவுமே போடாது. இதனால அவுக்க ஆரம்பிக்கிறான். அங்க உடனே ஓகாவும் ஹெல்டாவும் தான் தடுக்கிறாங்க. நீ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த டைம்ல கரெக்டா அவங்க அம்மா அப்பாவும் வராங்க. அம்மா பிஎல்செபப், நீ வந்து என்ன பண்ணிருக்க? உன்னோட தாத்தா வந்திருக்க. ஆனா இவங்க பண்ற வேலையை பார்த்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க வந்து தப்பான நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நாங்க ஒன்னும் அப்படிலாம் பண்ணல. இவங்களுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஓகாவோட உடம்புல பிஎல்செபப் வேற இருக்கானா. அதனால ஹெல்டாவும் யோசிக்கிறா. இதை வந்து சொல்லி தந்தது வேற யாரு? அந்த டீச்சர். எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு தெரியல, இருந்தாலும் நம்ம கேட்டுதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களுக்கு வேற வழியில இவங்க வந்து ஸ்கூலுக்கு போனாதான் அந்த டீச்சரை மீட் பண்ண முடியும். அதனால இவங்க ஸ்கூலோட யூனிஃபார்ம்லாம் போட்டு அங்க போறாங்களா. அங்க போற வழியிலே ஹெல்டாவும் சொல்றா, இப்படியே இவருக்கு ஸ்கூல் யூனிஃபார்மா மாட்டியாச்சு. ஆனா இப்போ இவரை கொண்டு போய் மீட் பண்ண வைக்கிறது அதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமே. அங்க போற வழியில ஓகா உடம்புக்குள்ள இருக்க பிஎல்செபப் ஏதோ பண்ணிருக்கு. போற வழியிலேயே நாய் 2க்கு போயிருக்குமா, அதை பார்த்தனே அவன் தொட போறான். வேணா வேணா, நீ வந்து அதை பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் போற வழி ஃபுல்லாவே ஒரு மாதிரி அமக்கலமா இருக்கு. அங்க ஹெல்டா தான் இழுத்துன்னு போறா. எனக்கும் வேற வழி தெரியல, இப்படி பண்ணா முடிதான் இவரை நல்லா கொண்டு வர முடியும். போற வழியில திரும்ப அவன் அதை பாப்பானா. அதை பார்த்த உடனே அதை எடுக்கலான்னு போறான். நல்ல வேலை ஹெல்டா தான் தடுக்கிறான். அப்படி இவங்க பண்ண இருக்கும் போது பின்னாடியே அந்த 2 பேரும் வராங்க. பிக் பிரதர், நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்களா? வந்து கேள்விப்பட்டேன், நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலான ட்ரைனிங் எடுத்துக்கலாமே, அது என்ன உண்மையா? ஆமா ஆமா, அது உண்மைதான் அப்படின்னு பிஎல்செபப் குள்ள இருந்து அவன் சொல்றான். பிக் பிரதர், உங்களோட வாய்ஸ் எதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்குள்ளே ஹெல்டா கொண்டு போக ஆரம்பிக்கிறாளா. திரும்ப அவன் அதே மாதிரி பண்றான். சோ இதனால அவ தான் தடுக்கிற மாதிரி இருக்கு. இதையும் அந்த லேடிஸ் கேங் பாத்துறாங்க. நேனேவும் கேக்குறான், ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க அவன் கூட? அங்க ஓகாவும் சொல்ல ட்ரை பண்றான். அவன் அந்த பிஎல்செபப்போட உடம்புல இருந்து சொல்றானா. இதை பார்த்து அவங்க ஒரு மாதிரி ஆச்சரியமாகறாங்க. என்ன இது, என்னோட கண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சா என்ன? ஏன்னா அந்த குழந்தை ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு. உடனே அங்க ஓகாவும் நடிக்கிறானா. இதனால அவங்க நம்பிடுறாங்க, அது ஏதோ நம்மளோட கற்பனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை தான் இப்போ சால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள MK5 அந்த கேங் ஆளுங்க வராங்க. என்ன ஓகா, நான் வந்து கேள்விப்பட்டேன் அந்த அக்குமா அகாடமி உங்களை நீ தனியா தாக்க போனியாமே, என்ன அப்பெல்லாம் நீ வந்து அவ்வளவு பெரியலா? அப்ப என்ன நம்ம ஒரு கை பாத்துக்கலாமா? ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இவங்க அப்படியே தப்பிச்சு வராங்க. இந்த சைடு அங்க ரொம்ப அவன் டயர்ட் ஆயிடுறான். என்ன ஆச்சு இவனுக்கு? அதுவா, இவன் வந்து ஓடுனதே இல்ல, இப்பதான் அவன் ரொம்ப ஓடுறான்ல, அதனாலதான் அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். சரி அப்பனா என்கிட்டயும் வேற வழியில நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க இப்படி தூக்குவாளா? இதை பார்க்கும் போது மத்தவங்க எல்லாம் ஒரு விதமா யோசிப்பாங்க. அங்க ஓகாவும் சொல்றான், ஆனா வேணா, நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. மத்தவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க, முக்கியமா டீச்சர். அதுக்கு பதிலா நான் வந்து இதை பண்றேன். நீ வந்து ஓகே தானா? இப்படி பண்றது சரிதானா? இல்ல இல்ல, ஒரு உமன் தூக்குறதுக்கு நான் தூக்குறது எவ்வளவு பரவாயில்ல. ஆனா நான் யோசிச்சு பார்க்கல, நான் இந்த அளவுக்கு வெயிட்டா இருப்பேன்னு.
ஏன்னா நானே ஒரு 10,000 மடங்கு ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி இவங்க போவாங்களா? அங்க போற வழியிலே இன்னொரு டீச்சரு அங்க கத்திக்கினே ஓடி வரான். ஓகா, நான் வந்து கேள்விப்பட்டேன் நீ வந்து அவோய் வீட்டுல போய் தங்குனியாமே. ஆமா, என்ன ஆச்சு? அதை பத்தி எனக்கு டீட்டெயிலா இன்னமும் சொல்லு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இவங்க 2 பேரும் சம வேகமா வருவாங்களா? அங்க ஓகா ஒரு வித்தியாசமான பொசிஷன்ல இருந்தனால அவன் கண்ட இடத்துல முட்டிட்டு அப்படியே ஓடி போயிடறான். இதுக்கப்புறம் டீச்சர் கிட்ட வந்து பேசுறாங்களா? டீச்சரே ஒரு விதமா தான் பாக்குறாங்க. ஆமா ஓகா, இதெல்லாம் நல்ல விஷயமா? அதாவது ஒரு குழந்தையை இப்படி கஷ்டப்படுத்துற நீ? சரி, ஏதோ ஒண்ணு நாங்க வந்த விஷயம் அந்த டீச்சர் அவன் இருக்கானு கேக்குதான். ஆனா அங்க டீச்சரை காணுமா? இதனால இவங்க கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. கிளாஸ் ரூம்லயும் ஓகாக்கு எப்படி எல்லாம் ஃபேஸ வச்சுக்கணும் அப்படின்னு பியல்செபூப் தான் சொல்லி தருது. நீ காலுக்கு மேல காலை போட்டுக்கணும், உன்னோட ஃபேஸ் கட்டை நீ ரொம்ப பயங்கரமா வச்சுக்கணும். இப்படி பண்ணி கட்டு. இப்படி இல்லடா, நீ இன்னமும் கொஞ்சம் ஜென்டிலாவும் நல்லா வச்சுக்கணும், புரியுதா? அதே மாதிரி அவன் பண்றானா? இதை பார்க்கும்போது அங்க ஓகாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, நீ வந்து இப்பதான் என்ன மாதிரி நீ பண்ற, இது ஓகே தான். ஆமா, இவங்க 2 பேருக்கு என்னதான் ஆச்சு? அங்க ஃபுரோச்சியும் வந்து கேக்குறான். ஆமா, நீ என்னடா பண்ண ட்ரை பண்ற? நாங்க டீச்சரை பார்க்கலான்னு வந்தோம், அந்த டீச்சரையும் ஆளக்கானோம். இவன் என்ன மாதிரி நடந்துக்கலன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். நானும் இவனும் பாடியை சுவிச் பண்ணிருக்கோன்னு. அதுக்காக தான் நான் இவனுக்கு ட்ரைனிங்க கொடுக்குறேன். பின்னாடியே டோஜோலாம் வேற வந்து கேக்குறான். ஆமா என்ன ஓகா, இது வந்து ஏதோ வார்த்தையெல்லாம் விட்ட எப்படி போச்சு எல்லாமே? ஆனா ஆளு வித்தியாசமா ஃபேஸ் எல்லாம் வச்சுக்கிறானா? அங்க கென்காசியும் கேக்குறான். ஆமா என்னடா ஆச்சு? நீ வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. கென்காசியை பார்த்தனே அவன் வாயில ஒரு செயின் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பான்ல, அத ஓகாக்குள்ள இருக்க பியல்செபூப் பயங்கரமா இழுக்குது. இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். அடிக்கலான்னு வந்தா ஓகா தப்பிக்கிறானா? இப்பதான் அங்க பின்னாடி இருக்கவங்களும் சொல்றாங்க, டேய் ஓகா, நீ என்ன முட்டாளா? என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீ தேவையில்லாம அவன் கிட்ட வம்ப நீ வெலை குத்து வாங்கியிருக்க. அந்த செயினை இது வரைக்கும் யாருமே இழுத்ததில்ல. அப்படி இழுத்து விட்டா ரொம்ப கோவமாயிடும். அவனோட ஸ்ட்ரென்த் அது 3 மடங்கு ரொம்ப அதிகமாயிடும். இப்போ உனக்கு தேவையில்லாத வேலை. அங்க கென்காசி பயங்கரமா தாக்குருவானா? அங்க ஓகாக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. அதை தேடி அப்படியே ஆளும் ஓடி போறான். இந்த சைடு அவங்க எல்லாருமே ஓடி போறாங்க. அடே ஓகா, உன் உடம்புல இருக்க அவன் ரொம்ப தூரமா போறான். 15 மீட்டருக்கு மேல போனா உனக்கு ஆபத்து இல்லையா? இப்ப அது பிரச்சனை இல்லை, ஏன்னா இப்போ நீங்க 2 பேருமே லிங்க்லயே இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஏதாச்சும் பண்ணோம், ஏன்னா அவன் என்னோட பாடியில இருக்கான். இந்த சைடு குமில்டாவும் அவங்க டீச்சர் கிட்ட அந்த டீச்சரை பத்தி கேக்குறா. டீச்சர் இன்னைக்கு வரலையா? ஆமா, இன்னைக்கு அவர் எதுக்கு வரல? இத பத்தி எல்லாம் அவன் யோசிச்சுக்கினே வரும்போது அங்க ஓகா அப்படியே ஹக் பண்றான். அடே யோகா, உனக்கு என்னதாண்டா ஆச்சு? அவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்றானா? இதனால அவ பயங்கரமா கிக் அடிக்கிறா. என்ன மனுஷரு, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நீ தான் ஏதோ பண்ற. திரும்ப அடங்கல, திரும்ப மூந்தெல்லாம் பாக்குறானா? இத பார்க்கும் போதே அவளுக்கு தெரியுது, அட பியல்செபூப், இது வந்து நீயா? பின்னாடியே மத்தவங்க வராங்க. அங்க இப்பதான் பியல்செபூப் குள்ள இருக்க நம்ம ஓகா வந்து விளக்குறான். இப்போ விஷயம் என்னன்னா, நான் வந்து அவனுக்குள்ள இருக்கேன், அவன் வந்து ஏன் குள்ள இருக்கான். அப்பனா நான் வந்து ஹெல்ப் பண்றேன். இல்ல இல்ல, உன்னோட ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை, நானே இதை பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? உன்னை விடவும் எனக்கு நல்லாவே தெரியும் பியல்செபூப், அதனால நான் தான் அவனை பாத்துப்பேன். இல்ல இல்ல, நான் தான். இதனால இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க மாடிக்கு வராங்களா? அங்கதான் பியல்செபூப் இருக்கான். பியல்செபூப், நீங்க வந்து என் கிட்ட வர மாட்டீங்களா? நான் தான் உங்க ஹெல்டா, சீக்கிரமா வாங்க, என்னதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குமில்டா, நீ வந்து பின்னாடி போ, இல்லன்னா அவ்வளவுதான். மாஸ்டருக்கு என்னதான் பிடிக்கும். இல்ல இல்ல, என்னதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் கூட எப்பயுமே இருந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்பனா நம்ம ஒரு பேட்டில் வச்சுக்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட தான் பியல்செபூப் இருப்பான். அங்க ஹெல்டா ஒரு ட்ரிக் பண்றா. பியல்செபூப், நீங்க வந்து இத பாருங்க, நான் தான் உங்க ஹெல்டா, வாங்க இங்க. இதை கேட்டோனே அங்க பியல்செபூப் அப்படியே போகமா பின்னாடியே அங்க குமில்டாவ சொல்றா. இல்ல இல்ல, இது வந்து சரியா வராது, வந்து இதுதான் பண்ணும். அங்க ஒரு பாட்டு ஸ்டார்டிங்ல ஓடி இருக்கும்ல, அந்த பாட்டை அவ பர்ஃபெக்டா இங்க பண்றா. பார்க்கும்போது அதுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அதுவும் அப்படியே பந்து கோட்டா கூட இதை நிறைய வாட்டி பண்ணிருக்கேன், அதனால இது எனக்கு சிம்பிளான விஷயம் தான். சின்ன பசங்களுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். அங்க இப்படி இவ பாடுறது ஹெல்டாக்கு சுத்தமா பிடிக்கலையா? ஹெல்டா அங்க பயங்கரமா தாக்குறா. இல்ல நீ என்ன பண்ணிருக்க, இந்த மாஸ் ஸ்டெப் எல்லாம் அங்க வராது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவ அப்படியே சுத்தி பயங்கரமா தூக்கி போடுறா. எனக்கே தெரியும் பியல்செபூப்க்கு யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கோ அவங்களதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வா ஒரு கை பாத்துக்கலாம். ஒரு உமனுக்கும் சண்டை, இந்தா இதை வச்சுக்கோ. இவங்க 2 பேரும் அப்படி சண்டை போடுறாங்களா? இந்த ஸ்பீடை பார்த்து ஃபுரோச்சி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகறான். குமில்டாவோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அங்க ஹெல்டாவும் சொல்றா, நான் எதிர்பார்க்கல, இதுக்கு முன்னாடி பார்த்த உன்னோட மூவ்மெண்ட்டை கம்பேர் பண்ணா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னமும் என்னோட பவர்ஸை காட்டல, அப்படியே அவளோட பவரை வெளிப்படுத்துறாளா? இதை பார்த்து ஹெல்டாவும் ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, இது டீமன் பவர் ஆச்சு, இப்போதான் புரியுது. இதனால தான் பியல்செபூப் அங்க அட்டாக் ஆனாரா? அதுக்குள்ளேயே அங்க இதுதான் பண்றானா? இதனால அவ ரொம்ப கடுப்பாய் ஓகாவும் ஹெல்டாவும் பயங்கரமா தாக்க வராங்க. ஒரே டைம்ல பியல்செபூப் தான் அவங்க தாக்குறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க 2 பேரும் சுவிட்ச் ஆயிராங்க. அங்க பியல்செபூப் பழையபடி மாறிடுறான், ஓகாவும் பழையபடி மாறிடுறான். மாஸ்டர், நீங்க உண்மையிலேயே வேற லெவல், நீங்க பழையபடி மாறிட்டீங்களே, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த டீச்சரை பார்க்கும்போது இப்பதான் டீச்சர் சொல்றாரு, சொல்ல வந்துட்டேன், அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும்ல, அது கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கதான் செய்யும். அதனால நீ அவளுக்கும் டென்ஷன் ஆகாத. இதை நீங்க ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருந்தா இந்த மாதிரி எனக்கு அடிபட்டிருக்காது. லாஸ்டா நம்ம ஹெல்டாவை காட்டுறாங்க. அவ அந்த பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆனிருக்கா. ஏன்னா பியல்செபூப்க்கு இந்த பாட்டுனா அவ்வளவு பிடிக்கும்ல, அதனால இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இப்படி பண்ணிருக்கா. இதையும் நம்ம ஓகா பாக்குறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இன்னும் ஒரு 4 எபிசோட் தான், நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம். சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.